ஓகே சோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Pixpretty அப்படின்ற ஒரு AI வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட்ல நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். தென் பேக்ரவுண்டோட கலர் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் AI ஆக்ஷன் ஃபிகர் ஜெனரேட் வந்து இருக்கு. இதுல நம்ம இமேஜை வந்து 3D மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் AI கோஸ்ட் ஃபேஸ் ஜெனரேட் வந்து இருக்கு. இங்க நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு உள்ளே நிறைய ப்ரீசெட் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஸ்டைல் வேணுமோ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஜெனரேட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இந்த வெப்சைட்ல இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா பார்த்தலாம். ஓகே, இதான் இந்த Pixprettyயோட அபிஷியல் வெப்சைட். சோ இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த Pixpretty வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு AI போட்டோ எடிட்டர் வெப்சைட். சோ இந்த வெப்சைட்ல நம்மளோட இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தா சூப்பரா PNG மாத்திக்க முடியும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பீப்புள், அனிமல்ஸ், கார், கிராபிக்ஸ் இந்த மாதிரி என்ன டஃப்பான இமேஜா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வெப்சைட்ல AI யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் பேக்ரவுண்ட் நம்மளால மேனுவலா எரேஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். தென் ப்ராடக்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் பேட்ச் எடிட்டிங் அப்படின்னு இருக்கு. இங்கே நம்ம பல்கா போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு அந்த போட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். தென் இமேஜ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் கம்ப்ரஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபைல் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். பல்கா நம்ம ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ணிக்க முடியும். தென் வெப் டு PNG, தென் PNG டு JPEG அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் இமேஜில் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஒன்ஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் சேஞ்ச் பேக்ரவுண்ட் போட்டோஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே நமக்கு ப்ரீசெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்லோட் போட்டோ அப்படின்னு இருக்கும். நம்மளே மேனுவலா வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி அதை கூட நம்ம பேக்ரவுண்டா வச்சுக்க முடியும். ஒன்ஸ் பேக்ரவுண்ட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் நம்மளால வந்து பார்த்தா பிளர் பண்ணிக்க முடியும். இங்க பிளர் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இரேஸ் அண்ட் ரீஸ்டோர் வந்து இருக்கு. ஒன்ஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பார்ட்ஸ் இது ரிமூவ் ஆகல அப்படின்னா நம்மளே மேனுவலா எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே ஜூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற இடத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த எரேஸ் பட்டன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து வேணுன்ற இடத்த வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணது ரீஸ்டோர் ஆகிக்கும். ஒன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் AI ஆக்ஷன் ஃபிகர் ஜெனரேட்டர். நீங்க கீழே அப்லோட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நமக்கு ஒரு சில ப்ரீசெட் இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ப்ரீசெட் வேணுமோ அந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுங்க. ஒன்ஸ் நம்ம ஜெனரேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில செகண்ட்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வியூ பண்ணிட்டு அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரல அப்படின்னா ரீஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி நமக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு சாம்பிள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 3D பிரிண்டர் கொடுத்து நம்ம ஜெனரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் நம்ம AI ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரீசெட் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்வல் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டைல். இந்த மாதிரி சில ப்ரீசெட்டிங் வந்து இருக்கு. ஜஸ்ட் உங்க இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் AI கோஸ்ட் ஃபேஸ் ஜெனரேட்டர். ஸோ இதில் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் இங்க இமேஜ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயும் நம்ம சில ப்ரீசெட்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, நான் வந்து இந்த மாஸ்க் ஃப்ரண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பாருங்க எடிட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் உங்களால வந்து பாருங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு கீழே சேவ் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நமக்கு வந்து ஜென்ரேட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ரிசல்ட் வந்து பாருங்க பார்க்க சூப்பரா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது மேட்ச் ஆகல பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா திரும்பி ரீஜென்ரேட் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு இதோட அவுட்புட் வந்து பாருங்க பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ உங்களால் அந்த எடிட் ப்ராம்ப்ட் வந்து மாற்றிக்க முடியும்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹோல்டிங் கேம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பிளேயிங் கேம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பிளேயிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா GTA அப்படின்னு சொல்லி வந்து போட்டுறேன். இப்போ நமக்கு வந்து பிளேயிங்க GTA கேம். தென் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு இப்போ ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த GTA கேம் பிளே வந்து ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அந்த ரெட் பேரட் டால் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க குவாலிட்டி வைஸ்லி நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கோஸ்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு வேற ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாரும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்க இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு நீங்களும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் நமக்கு வந்து ஒரு பெய்டு வெப்சைட் தான். பட் ஆனால் நம்மளால வந்து ஃப்ரீயா எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் அந்த பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க.
தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.